ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் பார்த்தாலே உங்களுக்கு இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கோம். நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து லைக் அம்மா பத்தின வீடியோ போடும்போது டைம் எடுத்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து 1 or 2 வேர்ட்ஸ் லைக் 2 வேர்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணல. எல்லாருமே வந்து உங்க டைம் எடுத்து அவ்வளவு தூரம் கமெண்ட் பண்ணும்போது இதை படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2-3 வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, நம்ம இன்ட்ரோ அப்படின்ற ஒண்ணு வந்து தனியா வந்து இப்ப வேற ஒண்ணு புதுசா பண்ணிருக்கோம். சோ யூஸ்வலா எல்லாரோட வீடியோஸ்லயும் இருக்கிற இன்ட்ரோ மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ட்ரோ ரெடி பண்ணோம். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மண்டையெல்லாம் பிளஞ்சு யோசிச்சு என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த இன்ட்ரோ எங்களுக்கு கையில கிடைச்சிச்சு. சோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நான் வந்து எப்பயோ சொல்லியிருந்திருக்கலாம், பட் நான் இந்த மாதிரி டைரக்டா பேசும்போது சொல்லலாமேன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே சொல்லாமே வச்சிருந்தேன். இப்போ உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஹோப் யூ ஆல் லைக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ட்ரைனிங் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமா? ஒரு ஸ்டேஜ் வந்தாலே அவங்களே அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? இதுக்கு நம்ம உட்கார்ந்து சொல்லி கொடுக்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கா? நிறைய பேருக்கு பாடி ட்ரைனிங்னா என்னன்றதே தெரியாது. அது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எஸ், அப்கோர்ஸ் பாடி ட்ரைனிங் அப்படின்ற ஒண்ணு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட லைக் இதுக்குள்ள போயிட்டு அவங்களோட ஒரு வேர்ல்டுக்குள்ள போய் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா வந்து அப்பதான் வந்து குழந்தைங்களுக்கும் அதை ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பாடி ட்ரைனிங்கான ஒரு பெஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 18 monthsல இருந்து 36 month தான் வந்து ஒரு பெஸ்ட் மந்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லைக் அந்த பீரியட்ல வந்து நீங்க குழந்தைங்களோட வந்து ரொம்ப மெனக்கிடணும் அப்படின்ற ஒண்ணெல்லாம் கிடையாது. ஸோ பாடி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 18+ month வந்து நான் வந்து சொல்லுவேன். 18 மாசம் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 18 மாசம் அப்படின்றது வந்து நம்ம பேசுறத நம்ம சொல்றத குழந்தைங்க வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு இது வந்து அந்த மந்த்ல இருந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த 18 மந்த்ல இருந்து நம்ம பண்ணும்போது நமக்கான ஒர்க்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது குழந்தைங்க இருப்பாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே குழந்தைங்களெல்லாம் நாங்களாம் 7 மாசம் 6 மாசத்துல இருந்தே நாங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய பேபிஸ் வந்து எஸ் அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி 7 மாசம் 8 மாசம் 9 மாசம் அப்பயே வந்து பாட்டி ட்ரைனிங்க்கு ட்ரெயின் ஆகி குழந்தைங்க வந்து தாராளமா வந்து லைக் பாத்ரூம் போனாலே வந்து லைக் பாட்டி ட்ரைனிங் போவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுவீங்க கமெண்ட்ஸ்ல. எஸ் அப்கோர்ஸ், பட் எல்லா பேபியும் அப்படி வந்து கோஆபரேட் பண்ணுவாங்களா? எல்லா பேபிக்கும் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சில பேபிஸ் 8 months 9 monthsல பாடி ட்ரைனிங்க்கு அடாப்ட் ஆகி அவங்க நல்லாவே ட்ரெயின் ஆவாங்க. பட் அவங்க பண்றாங்களேன்றதுக்காக எல்லா பேபியும் போட்டு அங்க வந்து கம்பல் பண்ணக்கூடாது. ஒரு பேபியும் கண்டிப்பா வந்து ஒரு விதத்துல யூனிக்கா இருப்பாங்க. அண்ட் நிறைய பேபிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 months 9 monthsல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த காலில் போட்டு உட்கார வைக்கிறது பாட்டி ட்ரைனிங் அந்த மாதிரி பண்றது நம்ம அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஒரு ஸ்டேஜ் மேல லைக் ஒரு வயசோ இல்ல 1.25 வயசோ போயிட்டாங்கன்னா அவங்க வந்து நின்றுட்டு போகணும்னு தான் பார்ப்பாங்க குழந்தைங்க. சோ அதுவுமே நிறைய விதத்துல இருக்கு. ஸோ ஒரு பேபியோட இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ 8 monthsலயே பாட்டி ட்ரைனிங் ஆனவங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோ தேவையே கிடையாது. நீங்க எல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பர்மா. பட் ஆனா அதுக்காக வந்து எல்லா குழந்தையும் அப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இந்த 18 months எதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன்னா குழந்தை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. லைக் எதுக்காக அப்படின்னா அவங்களோட சுச்சுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவங்களோட கக்காக்கா இருக்கட்டும். இது ஏன் நான் சுச்சு கக்கா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, செழியனுக்கு நாங்க வந்து இப்படிதான் வந்து ஒரு வேலை இருக்கும். சோ ஒரு குழந்தைக்கும் ஒரு சைன் ஆஃப் லாங்குவேஜ் ஒண்ணு நம்ம வந்து லைக் ஒரு ஸ்டேஜ் வந்ததுல இருந்தே நம்ம பேசுவோம் நம்ம குழந்தையோட. சோ அப்படி வந்து அந்த குழந்தை எந்த லாங்குவேஜ்ல இருக்காங்களோ அதை வந்து நீங்க கண்டினியூஸா அந்த குழந்தை வந்து பாடி ட்ரைனிங் வர வரைக்கும் நீங்க அதை வந்து பேசிட்டே இருக்கணும். லைக் நீங்க ஒரு ஸ்லாங்ல பேசுறது, லைக் அப்பா வேற ஸ்லாங்ல பேசுறது, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. சோ இப்ப நான் வந்து சுச்சு பொரியாமா அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா அருணும் அப்படிதான் கேட்கணும். சோ அப்பதான் அந்த குழந்தை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அருண் அங்க வந்து நீ பாத்ரூம் போறியா அப்படின்னு கேட்டா குழந்தைங்க வந்து கண்டிப்பா வந்து லைக் அவங்களுக்கு டக்குன்னு வந்து அதை அடாப்ட் ஆகிக்க மாட்டாங்க. சோ நம்ம என்ன லாங்குவேஜ்ல பேசுறோம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்படின்றது வந்து அங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுல வந்து லைக் சுச்சுவா கக்காவா அப்படின்றது வந்து ஒரு 18 months மேல அப்படின்றது வந்து அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதுமே குழந்தைங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சோ அந்த டைம்ல நம்ம சொல்லி கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கும் வந்து எக்ஸ்ட்ரா டென்ஷன் இருக்காது. நம்ம ரொம்ப மெனக்கிட்டு உட்கார வச்சு குழந்தைங்க வந்து நமக்கு விளையாட்டு காமிச்சிட்டு பண்ணணும் அப்படின்றதுமே இருக்காது. சோ அதனாலதான் அந்த 18 months அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் மந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றது. இது ஆக்சுவலி நான் சொல்லல,
என்னோட பீடியாட்ரிஷியன் எனக்கு சொன்னது. ஸோ அதை நான் அப்படியே உங்களோட ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். இந்த பாடி ட்ரைனிங் ஃபுல்லாவே வந்து எனக்கு என்னோட டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எனக்கு சொன்னதுதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன். இது வந்து நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லல, அதுல வந்து அங்கங்க தான் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்க நிறைய காட்டுவாங்க. லைக் இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம், நம்ம பாத்ரூமுக்கு போறோம் அப்படின்னா நம்ம கூடயே வரணும்னு பாப்பாங்க. இல்ல நம்ம உள்ள இருக்கோம் அப்படின்னா வெளியில நின்று கதவை தட்டுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய காட்டுவாங்க. அந்த விதத்துல வந்து சோ இதெல்லாமே வந்து அவங்க ட்ரெயின் ஆயிட்டே வந்துட்டு இருக்காங்க, ட்ரெயின் ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 3 முக்கியமான இது வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம சேம் வேர்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைக்கு யூஸ் பண்ணணும். லைக் நீங்க மட்டும் கிடையாது, குழந்தைக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ அந்த வீட்டுல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அருண் இருக்கேன் அப்படின்னா நானும் அருணும் கண்டிப்பா அந்த குழந்தைகிட்ட சேம் வேர்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சுச்சுவோ கக்காவோ நீங்க குழந்தைக்கு ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரே இடத்துலதான் நீங்க பண்ணணும். இன்னைக்கு நீங்க ஹால்ல பண்ணிட்டு நாளைக்கு நீங்க பாத்ரூம்ல பண்றீங்க, நாளைக்கு நீங்க வந்து லைக் வராண்டால பண்றீங்க, பால்கனியில பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சேம் வேர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி எந்த பிளேஸ் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டைமிங் அதை விட இம்பார்ட்டன்ட். ஸோ சேம் வேர்ட், சேம் பிளேஸ், சேம் டைம், இது 3மே இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு பாடி ட்ரைனிங் குழந்தைக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க அதே வேர்ட் கண்டிப்பா குழந்தைகிட்ட எப்பெல்லாம் பேசுறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க ட்ரைனிங் பண்ண போறீங்களோ அந்த வேர்ட் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடா பேசிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அது வந்து ரிஜிஸ்டர் ஆகணும். ஒன்ஸ் அவங்க ரிஜிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. பட் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹால்ல லைக் ஹால்லயோ இல்ல பாத்ரூம்ல நீங்க எங்க பண்றீங்களோ அந்த பிளேஸ ஸ்டிக் டு பிளேஸா மாத்திடுங்க ஒரு 1 வீக்குக்கு. ஸோ இங்கதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி புரிய வச்சுக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்னிங் 8 o'clock அவங்க வந்து கக்கா போறாங்க அப்படின்னா அந்த 8 o'clock வந்து அவங்க பழகுற வரைக்கும் நீங்க டெய்லி அவங்க வந்து கக்கா போறாங்களோ போகலையோ தட் டசன்ட் மேட்டர். பட் ஆனா அந்த டைமிங்க்கு நீங்க கரெக்டா வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும். சேம் பிளேஸ் அண்ட் சேம் டைமிங் அண்ட் சேம் வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வேர்ட் எப்படி வேணா இருக்கலாம், அது சுச்சுவா இருக்கலாம், இல்ல பாத்ரூமா இருக்கலாம், இல்ல நான் சொன்ன மாதிரி அது வந்து உங்களோட வேர்ட். நீங்க எப்படி வேணா, இல்ல நீங்க வேற ஏதாவது வேர்ட் பண்ற உங்க குழந்தையோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்ட் குழந்தைக்கு அந்த வேர்ட் எந்த வேர்ட் புரியுதோ அந்த வேர்டை வந்து நீங்க வந்து கண்டிப்பா அதே வேர்ட்ல தான் பழகுற வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருக்கணும். இப்ப நீங்க பாட்டி ட்ரைனிங் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மார்னிங் டைம்ல மோஸ்ட்லி வந்து பிராக்டிஸ் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க குழந்தைக்கு இப்ப பாடி ட்ரைனிங் பண்றதுக்கான மைண்ட் செட் வந்துட்டீங்க, நான் பாடி ட்ரைனிங் பண்ண போற குழந்தைக்கு அப்படின்னா ரெகுலரா வந்து மார்னிங் பேசிஸ்ல வந்து பண்ணி பாருங்க. ஒரு 1 வீக்கோ இல்லைன்னா டிபெண்ட்ஸ், அது பேபி பொறுத்து தான். இல்ல அதுக்கும் கீழே கூட குழந்தைங்க வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு 2 நாளோ 3 நாள். பட் ஒரே நாள்ல குழந்தைங்க பிக்கப் பண்ணிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்களும் ஒரே நாள்ல நம்ம சொல்லி குழந்தைக்கு வந்து அதை புரிய வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. சோ அது வந்து குழந்தைக்கு டைம் எடுக்கும். இது அப் டு 1 வீக் கூட ஆகலாம், இல்ல 10 days ஆகலாம். நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். லைக் ஒரு 10 monthsோ இல்ல 11 monthோ அந்த பீரியட்லயே நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா பொறுமை ரொம்ப 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 முக்கியம். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு பாடி ட்ரைனிங் பண்ண போறீங்க அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாவோ இல்ல நிறையாவோ லைக் எப்படி சொல்றதுன்னா நிறைய மெஸ்ஸி ஆகும், அந்த பிளேஸே ஆகும். பட் அதுக்கெல்லாம் வந்து நீங்க கோவப்பட்டு உங்க குழந்தை மேல காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. சோ முக்கியமா இதுல வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே நீங்க குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா வந்து நீங்க தான் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் பாடி ட்ரைனிங் பண்ண போறோம் அப்படின்றது வந்து நம்ம தான் முடிவு பண்ணிட்டோம். சோ நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே எடுத்த உடனே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஹேங்கிள் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஸ்கேல்ல பாப்பா இருக்கணும் அப்படின்னா அப்படி கிடையாது. சோ மெஸ்ஸி ஆகும், அதுக்கு நம்ம கோவப்பட கூடாது. சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட் வந்து வெல் ப்ரிப்பேர்டா வந்து இருந்துக்கணும். சோ இது எல்லாமே இருக்கு. இப்போ நிறைய வந்து பாடி ட்ரைனர் வந்து எங்க பார்த்தாலுமே இருக்கு. அதுல குட் பாடி ட்ரைனரா வாங்கிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஏன் அப்படின்னா லைக் அந்த பாடி ட்ரைனர் குழந்தைக்கு வந்து ஒரு எங்கேஜாவும் இருக்கணும், அவங்களுக்கு அது போர் அடிக்க கூடாது, இது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. 2 பாடி ட்ரைனர் இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட டாய்லெட்லயே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து கொஞ்சம் நம்ம ஹேண்டியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்டியா இருக்கும் இல்லையா, அது நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அங்க போனீங்கன்னாலும் ஓகே தான். இல்ல நான் ஸ்ட்ரெயிட்டாவே குழந்தைக்கு அதுதான் ட்ரெயின் பண்ண போறேனாலும் ஓகே தான். அது கம்ப்ளீட்டா நீங்க என்ன ட்ரெயின் பண்றீங்க அப்படின்றது எல்லாமே உங்களோட இதுதான் இருக்கு, உங்க பாப்பாவோட பொறுத்து தான். சோ பாப்பா எல்லாத்துக்குமே ரெடி ஆகுறாங்களா, அந்த மாதிரி சைன் ஏதாவது காட்டுறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச வரைக்கும் பாடி ட்ரெயினர் பத்தி நான் சொல்லிட்டேன், என்னோட டாக்டர் சொன்னதையும் சொல்லிட்டேன். இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து எப்படி அப்படின்றத செரியனுக்கு
இப்ப நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றேன். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஏர்லியராகவே பாட்டி ட்ரைனர் வந்து குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றதுல கிடையவே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தை வந்து ஒரு லைக் 1.25 2 வயசு இல்ல 2.25 அந்த ஸ்டேஜ்ல வந்து குழந்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அப்படி வந்து நான் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எப்பவோ மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, 8 மாசத்துல நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சில குழந்தைங்க 8 மாசம் 9 மாசத்துலயே நம்ம காலில் உட்கார வைக்கும் போதே உட்காருவாங்க. பட் 1 வயசு 1.25 வயசுலாம் தாண்டும் போது நின்றுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்லாவே சைன் தெரியும், அவங்க வந்து லைக் பாத்ரூம் தான் போறாங்க அப்படின்ற சைன் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே அவங்க நின்றுட்டு போறதுக்கு தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. செழியன் அந்த மாதிரி தான், அவங்களுக்கு வந்து பாத்ரூம் தான் போறாங்கன்றதும் தெரியும். பட் ஆனா அவங்க நின்றுட்டு போறதுதான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நான் போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி உட்கார வச்சு நீ இப்படிதான் போகணும் அப்படின்றது வந்து எனக்கு பெருசா விருப்பம் கிடையாது. சோ நான் அதை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேர்ட்ல மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பேன். சோ இப்ப அந்த வேர்டோட கம்யூனிகேஷன் எந்த லெவலுக்கு எனக்கும் செழியனுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்ம பாத்ரூம் போகும்போது அவங்களுக்கு கூடவே வருவாங்க. அண்ட் இப்படிதான் சரியா பாட்டி ட்ரைனிங் அப்படின்னு நான் சொல்லும் போது இப்ப அதை வந்து ஈஸியா அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால நான் பெருசா வந்து குழந்தைக்கு மெனக்கிடணும் அப்படின்றது நான் பண்ணல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதனால குழந்தை மேல நான் அதிகமா வந்து கோவப்படலை. இதை நீ பண்ணணும், இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, எல்லா குழந்தையும் 7 மாசம் 8 மாசத்துல பண்ணிட்டாங்க, நீ ஏன் 1.5 வயசு ஆயும் இன்னும் பண்ணல அப்படின்ற ஒரு டென்ஷன் எனக்கு குழந்தை மேல வரல. ஏன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒண்ணு. குழந்தை சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னா குட், பட் நான் ஃபர்ஸ்டே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 1.25 to 2.25 வயசுக்குள்ள நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ இப்ப குழந்தைக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2 வயசு நெருங்க போகுது. நான் பெருசா எதுவுமே வந்து நான் வந்து மெனக்கிடல. நான் பண்ண குழந்தை ஈஸியா அடாப்ட் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ முக்கியமா செழியன்கிட்ட நான் என்ன பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த 1.25 to இந்த 2 வயசு நெருங்க போகுது இல்லையா, இப்போ வந்து நான் என்ன கமெண்ட், அதாவது நான் என்ன பேசினாலும், நான் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணாலும் அதை ஈஸியா குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எங்க அப்படின்னா, செழியன் மேல நான் பெருசா வந்து எனக்கு கோவம் வர மாட்டேங்குது. எதுக்காக அடிக்கடி கோவம் வரும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப அதே நான் செழியன் கிட்ட வந்து இதை நான் ஒரு 11 monthsலயோ 12 monthsலயோ இந்த பாட்டி ட்ரைனரை நான் வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஆப்வியஸா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நல்லா பேசுவோம், 1 வீக்லயும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைக் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு நம்மள அறியாமையே கோவம் வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம், என் மேல எனக்கு ஒரு பயம். அது வந்து இப்ப நான் ஃபர்ஸ்டே நான் வந்து லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சதுனால இப்ப எனக்கு அதெல்லாமே இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அந்த மந்த் வரும்போதே செழியனே அதை ரொம்ப வியந்து பண்றாங்க அப்படிங்கும் போது அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முக்கியமா வந்து என்ன நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த பாட்டி ட்ரைனர்ல நீங்க முன்னாடி பண்ணாலும் ஓகே, இல்ல லேட்டா பண்ணாலும் ஓகே, எப்ப பண்ணாலுமே அந்த பீரியட் பாத்ரூம் போற அந்த 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 ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல போன் யூஸ் பண்ணி குழந்தைக்கு ட்ரைனிங் பண்ணவே பண்ணாதீங்க. அது குழந்தை 2.5 வயசுல பழகினாலும் 3 வயசுல பழகிக்கிட்டாலும் எவ்வளவு லேட் ஆனாலுமே போன் மட்டும் காட்டி நீங்க யூஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரிக்டா வந்து போன் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒரு பாடி ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா பக்கத்திலேயே கண்டிப்பா நீங்க உட்காரணும். உட்கார்ந்து நீங்க வந்து இன்டராக்ஷன் குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க மெஸ்ஸி ஆக்கினாலும் சரி, அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, சுத்தமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னாலும் சரி, ஒரு விஷயத்துக்கும் அப்ரிசியேஷன் கண்டிப்பா நீங்க குழந்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அது வந்து ரொம்ப 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 முக்கியம். லைக் பாடி ட்ரைனிங் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்குமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அது எந்த லெவல்ல மாறும் அப்படின்னா, நம்ம ஒண்ணு பண்ணுனா குழந்தைங்க நமக்கே அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றது வந்து லைக் நம்ம பண்றத லைக் அது ஈஸியா வந்து இது பண்ணிப்பாங்க. அப்ரிசியேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. என்னடா இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னா, நம்மள அறியாமையே நமக்கு வந்துடும். நம்ம வேணும்னு பண்ண மாட்டோம், திட்டணும்னு திட்ட மாட்டோம், கோவப்படணும்னு கோவப்பட மாட்டோம். சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி கூட ஒரு இதுதான். லைக் எப்படின்னா, இப்ப நான் செழியனை வந்து எனக்கு சம்போட எனக்கு கோவம் வர மாதிரி இருக்குன்னா, சரியா அப்படின்னு அப்படின்றதே வந்து குழந்தைக்கு வந்து புரியும். நம்ம அம்மா கோவப்பட போறாங்க, நம்ம அம்மா திட்ட போறாங்க, அவங்களோட டோன் மாறுது அப்படின்ற மாதிரி. சோ அது கூட அங்க பண்ணிடக்கூடாது அப்படின்றதுதான். செழியன் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுனால இப்ப செழியனுக்கு வந்து லைக் நெக்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் ஆனா 2 வயசு ஆக போகுது. சோ அப்படி இருக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா லைக் ரெண்டு விதமா செழியன் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து லைக் பாடி ட்ரைனர் இல்லாமே அவங்க வந்து உட்கார்ந்து பாத்ரூம் போற அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா,
சம்டைம்ஸ் நின்னுட்டே பாத்ரூம் போயிருவாங்க. பாத்ரூம் போனாலும் என்கிட்டயோ இல்ல அருண் கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க, நான் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட வேர்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அம்மா ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணோம்னா கரெக்டா அவங்க பாத்ரூம் போயிருப்பாங்க. சோ இந்த அளவுக்கு அவங்க வந்து இப்ப 2 வேலையுமே அடாப்ட் பண்ணி லைக் கத்துக்கிட்டாங்க. சோ இதுக்கு நான் அதுதான் சொல்றேன், இதுக்கு நான் பெருசா மெனக்கிடல. சோ அந்த மந்த் போக 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 அவங்களுக்கே அந்த அடாப்டேஷன், அவங்களுக்கே அந்த நாலேஜ் எல்லாமே வரதுனால நான் இதுல பெருசா வந்து மெனக்கிடல. சோ அதனால குழந்தைக்கு வந்து நீங்க பாடி ட்ரைனிங் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குழந்தைய ஃப்ரீயா விடுங்க. எத்தனை மந்த் ஆனாலும் அந்த குழந்தை பாடி ட்ரைனிங்க்கு ஈஸியா அடாப்ட் ஆயிப்பாங்க. சோ மாசம் கூட கூட குழந்தைய நடக்கிறது எப்படி நடக்கிறாங்களோ, அதே மாதிரி சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றாங்களோ, லைக் விளையாடுறது எப்படி ஆர்வம் காட்டுறாங்களோ, பேசுறதுக்கு எப்படி ஆர்வம் காட்டுறாங்களோ, அதே மாதிரி பாட்டி ட்ரைனிங்க்கும் அவங்களும் வருவாங்க. என்கரேஜ் மட்டும் தான் நம்ம பண்ணணும். சோ அது நம்ம கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். இதுக்காக மெனக்கிட்டு குழந்தைய போட்டு விளையாண்டுட்டு இருக்க குழந்தைய இல்லவா நம்ம இப்போ நான் பாட்டி ட்ரைனிங் பண்ண போறேன் அப்படின்லாம் வேண்டாம். லைக் மந்த் இருக்கு குழந்தைக்கு. சோ நீங்க பண்ணல அப்படின்னாலுமே குழந்தைங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அந்த இடத்துல நம்ம குழந்தைகிட்ட ஒரு அப்ரிசியேஷனும் லைக் ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுத்தாலே போதும். சோ ஆட்டோமேட்டிக்கா 1.25 வயசுல இருந்து 2.5 வயசுக்குள்ள குழந்தைங்க கண்டிப்பா பண்ணிப்பாங்க. அப்படி லைக் நிறைய குழந்தைங்க 8 மாசத்துல பண்றாங்களே அப்படின்றதுக்காக பண்ணாத குழந்தைகிட்ட வந்து நீங்க வந்து புஷ் பண்ணி பண்ண வேண்டாம். சோ அது ஒண்ணுதான் இங்க சொல்ல வருது. அதுக்காக 8 மாசத்துலயே பாடி ட்ரைனிங் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் குழந்தையே அடாப்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற குழந்தைய போட்டு புஷ் பண்ண வேண்டாம். லைக் 2.5 வயசுக்குள்ள எல்லா குழந்தையும் பழகிடுவாங்க. எல்லா குழந்தையும் அட்லீஸ்ட் சைனாவது காட்டுவாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற இது. சோ அதனால ரொம்ப குழந்தைய போட்டு கம்பல் பண்ணிக்காதீங்க. சோ அது ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். சோ பாடி ட்ரைனர்ல நான் செடியனோட இதுல இப்படிதான் இருக்கேன். அண்ட் எப்படி பண்ணாலும் நான் ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் குழந்தைய. பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு. 1.25 ஆனாலுமே அவங்க குழந்தை தான். சோ 1.25 ஆயிட்டாங்கன்றதுக்காக 1.25 வயசு ஆயிடுச்சு இன்னும் பாடி ட்ரைனிங் பண்ணலையா அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்ப இப்பயே குழந்தைதான். 2.5 வயசு 3 வயசு வர வரைக்கும் அவங்க குழந்தைதான். சோ ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்களை நம்ம குழந்தையா தான் பார்க்கணும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பண்ணிக்கணும். இது ஒண்ணுதான் என்னோட பீடியாட்ரிஷியன் அடிக்கடி 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 சொல்லுவாங்க. எப்ப போனாலும் அதை ஒண்ணுதான் சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அதனால வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிக்காதீங்க இதை பத்திலாம். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஈஸியா குழந்தைங்க அடாப்ட் ஆயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடி ட்ரைனிங்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது மூலியமா ஏதோ 1-2 பேருக்கு கண்டிப்பா வந்து ஐ ஓப்பனரா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் லைக் எனக்கு தெரிஞ்ச விதத்திலையும் நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்திலையும் என்னோட டாக்டர் என்கிட்ட சொன்ன விதத்தை எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பேஜை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.